உலக கோப்பைக்கான அணியில் ரிஷப் பண்ட் இடம்பெறுவாரா மாட்டாரா? இதுதான் இன்று இந்திய கிரிக்கெட் உலகில் அதிகம் பேசப்பட்டு வரும் விஷயம். ஷேன் வார்னே, கும்ப்ளே, கங்குலி, கவாஸ்கர் என பல முன்னாள் வீரர்களும் இதை பற்றி பேசி முடித்த நிலையில் ஆசிஸ் நெக்ரா தன் பாணியில் ரிஷப் பண்ட் ஏன் உலகக்கோப்பை அணியில் சேர்க்கப்பட வேண்டும் என 4 காரணங்களை கூறினார். மேலும் தினேஷ் கார்த்திக் ரிஷப் பண்ட் அணியில் எப்படி பயன்படுத்தலாம் என்பது குறித்தும் பேசியுள்ளார். நெக்ரா சொல்லும் முதல் காரணம் ரிஷப் பண்ட் இடது கை பேட்ஸ்மேன். இந்திய அணியில் தற்போது தவான் மட்டுமே இடது கை பேட்ஸ்மேன். எனவே ரிஷப் பண்ட் அணியில் இருப்பது வலது கை இடது கை பேட்டிங் கூட்டணியை உருவாக்கும். நெக்ரா சொன்ன இரண்டாவது காரணம், ரிஷப் பண்ட் முதல் 7 இடங்களில் எங்கே வேண்டுமானாலும் பேட்டிங் செய்வார். எந்த வீரருக்கும் மாற்றாக செயல்படுவார் ரிஷப் பண்ட். மூன்றாவது காரணம், ரிஷப் பண்ட் நினைத்த நேரத்தில் 6 அடிக்கக்கூடியவர். இந்திய அணியில் தற்போது ரோஹித் சர்மாவிற்கு அடுத்து 6 அடிக்கும் திறன் ரிஷப் பண்டிடம்தான் உள்ளது. உலக கோப்பையில் இது நிச்சயம் இந்திய அணிக்கு தேவை. மேலும் அம்பத்தி ராயுடு, தினேஷ் கார்த்திக், கேதர் ஜாதவ் எல்லோரும் நல்ல வீரர்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி ஆடுகிறார்கள். அணியில் ஒரு வித்தியாசமான ஒருவர் தேவை. அது இவரிடம் உள்ளது என்றார் நெக்ரா. தினேஷ் கார்த்திக் போன்ற அனுபவ வீரரின் இடத்தை ரிஷப் பண்டிற்கு கொடுக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு தினேஷ் மிடில் ஆர்டரில், ரிஷப் பண்ட் 3வது துவக்க வீரராகவும் அணியில் ஆடலாம் என கருத்து கூறியுள்ளார் நெக்ரா. அணியில் தோனியுடன் தினேஷ் கார்த்திக், ரிஷப் பண்ட் என 3 விக்கெட் கீப்பர்களை ஆட வைக்கலாமா என்ற கேள்விக்கு தோனி கீப்பிங் செய்ய உள்ளதால் தினேஷ் ரிஷப்பை பேட்ஸ்மேன்களாக கூட பார்க்கலாம் என்றார் நெக்ரா. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.